இந்த போருக்கு அப்புறம் ஒரு வைரஸ் அட்டாக்குங்கிறதும் அறியப்படுது. பெரிய அளவுக்கு ரத்த சம்பந்தமான ஒரு வைரஸ் கிருமியினால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இது வந்து பயோவாராக ஆமா இருக்கும், அதுவுமே இருக்கும். உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த 9ஆம் எண்ணே வந்து போர் குணத்திற்கு உரிய ஒரு எண் தான். அதுலயும் இந்த போர் பதற்றம் அப்படிங்கிறது வந்து பாபா வாங்கா காலத்தில் இருந்தும் அதே மாதிரி நாஸ்ட்ரடாமஸ் அவர்களும் முன்னாடியே கணித்த ஒரு விஷயம்தான். இந்த ஆபரேஷன் பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர். பெண்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்காக தான் இந்த போரே வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு. நம்ம வந்து இந்த அட்டாக் நம்ம பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளினதே பாகிஸ்தான் தான். போர் கிடையாது நம்ம பிரச்சனை, இந்த போருக்கு அப்புறம் நிகழக்கூடிய நிகழ்வுகள் தான் பிரச்சனை. ஒரு பயோவார் உருவாகலாம் அல்லது இந்த தீவிரவாத போக்கு வந்து இன்னும் அதிகமாகலாம். இது மற்ற கண்ட்ரீஸ் இதுல இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா குறைவா? அமெரிக்காவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் இவர்களுடைய சப்போர்ட் எல்லாம் இந்தியா பக்கம் தான் இருக்கு. நம்ம மக்களை தாக்கும் போது அது எந்த நாடாக இருந்தாலும் ரியாக்ட் பண்ணியே தீர்வாங்கிறத அண்டை நாடுகளும் புரிந்து கொண்டுதான் இருக்குது. அவர்களுடைய நாட்டிலேயே பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஊடகங்கள்ல மீம்ஸாவே வந்து தங்களுடைய அரசாங்கத்தை கிண்டல் பண்றாங்களாம். 9 மணிக்கு மேல எங்களுக்கு வந்து கேஸ் கிடைக்கிறது இல்லை, அது எரிபொருளே அவங்கள்ட்ட இல்ல. இப்ப கிட்டத்தட்ட நம்ம ஆல் ஓவர் இந்தியால போர் பதட்ட சூழ்நிலையில என்ன பண்ணணுங்கிற ஒரு ட்ரில் ஒர்க் போயிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த அளவுக்கு சென்னையில உங்களுக்கு எண்ணூர் அனல் மின் நிலையம், கல்பாக்கம் இங்கெல்லாம் வந்து அந்த ட்ரில் போயிட்டு இருக்கு. அட்டாக் எந்த அளவுக்கு உயிர் சேதத்தை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த வருஷத்தினுடைய தன்மையை பத்தி சொல்லும் போதே சொன்னோம், நிறைய உயிரிழப்புகள் இருக்கத்தான் போகுது. ஸோ இந்த ஆண்டில் வந்து குழந்தைகளுடைய உயிர்கள் நிறைய போகும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயபிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல எண்கணித நிபுணர் சதீஷ் ராவ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. சரி, இப்போ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி 2025 புத்தாண்டு அப்பயே நிறைய ஜோதிடர்கள், பிரபல ஜோதிடர்கள் இன்க்ளூடிங் நீங்களும் தான், ஸோ போர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ப்ரிடிக்ஷன்ஸை நம்ம வந்து பார்த்துடணும். அந்த வகையில் இப்போது அந்த போருக்கான அறிகுறிகள் இல்லை, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வார் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இது முன்னாடியே எப்படி கணிக்கப்பட்டது? ஸோ இது வந்து பாகிஸ்தான் இந்தியாவுக்குமான வாராக தான் இருக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? இது பாகிஸ்தானை தவிர நம்ம இந்தியாவுக்கு நேரடி எதிரிகளாக வேற எந்த நாடும் பார்க்கப்படலை. மறைமுக எதிரிகளாக வேணா அங்கொன்னும் இங்கொன்னுமா வந்து அச்சுறுத்தல்கள் இருந்தாலுமே கூட நேரடி எதிரி நாடாக இருந்தது பாகிஸ்தான் மட்டும்தான். அதுவும் எல்லை கடந்த பயங்கரவாதம்ங்கிறது ஆரம்ப காலத்திலிருந்தே அவங்க செய்துட்டு வர்றது தான், புது இது கிடையாது அது. ஆனா இந்த முறை வந்து நேரடியாக பொதுமக்கள், அதுவும் வந்து ஒரு டூரிஸ்டா போனவங்க அட்டாக் ஆனதுங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவமா ஆயிடுச்சு. இந்த வருஷம் பிறக்கும் போதே ஒரு விஷயம் வந்து நாங்கள் எல்லாரும் தெளிவாக ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொண்டிருந்தோம். அது என்னன்னா 2025 அப்படிங்கிறது வந்து செவ்வாயின் ஆதிக்கத்தில் தான் பிறந்துச்சு. 2+0+2+5ங்கிறது நீங்க போடும்போது 9ஆம் எண் வரும். இந்த 9ஆம் எண்ணே வந்து போர் குணத்திற்கு உரிய ஒரு எண் தான். ஏன் வந்து செவ்வாய்ங்கிற கிரகத்திற்கு சிவப்பு நிறம் கொடுத்தாங்க நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே? அதோட செவ்வாயோடைய அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகக்கடவுள். முருகக்கடவுளுடைய புராணங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சூரனோட சண்டை போடுவாரு, இல்ல தன்னோட அண்ணனோட சண்டை போடுவாரு. ஆனா இறுதியில அவரு தான் வெற்றி பெறுவார். வெற்றிங்கிறது வந்து கிடைக்கும் தான், ஆனா அசம்பாவிதங்களும் உயிரிழப்புகளும் தவிர்க்கப்பட முடியாத ஒரு விஷயம். இதை நம்ம வந்து இயற்கை பேரழிவாகவும் கூட எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனா இந்த வருஷம் வந்து ஆகஸ்ட் வரைக்குமே வந்து ஒரு பக்கம் சுட்டரிக்கக்கூடிய சம்மரும் இருக்கும், அதே மாதிரி கொட்டி தீர்க்கக்கூடிய மழையும் இருக்கும். ரெண்டுமே இருக்கும். ரெண்டுத்தினாலையும் பேரழிவுகள் அப்படிங்கிறது இருக்கதான் போகுது. வருஷா வருஷம் இது அதிகரித்து கொண்டே தான் போகுது. அதுலேயும் இந்த போர் பதற்றம் அப்படிங்கிறது வந்து பாபா வாங்கா காலத்தில் இருந்தும் அதே மாதிரி நாஸ்ட்ரடாமஸ் அவர்களும் முன்னாடியே கணித்த ஒரு விஷயம்தான்.
அதோட ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நிகழ்வது எல்லாமே வந்து முன்கூட்டியே கணிக்கப்பட்ட ஒரு விஷயம். நம்மளுடைய இந்திய தேசத்திலையுமே வந்து நிறைய சித்தர்கள் இந்த வருடத்தினுடைய பாடலாக ஆமா குறிக்கப்பட்டதுலயே இருக்கு. பஞ்சாங்கத்திலையும் ஆமா, இது குறித்து இருக்கு அப்படின்றத வேற குறிக்கப்பட்டிருக்கு இது. சொல்லியிருந்தாங்க. ஓகே சரி, இப்போ வந்து நம்ம இதிகாசங்கள்லயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ம். நம்மளுடைய இதிகாசங்கள்ல பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு அநீதி நடக்குதோ ம். so அங்க வந்து ஒரு மிகப்பெரிய வார் வந்து ஆமா நடந்தது. ஆமா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராமாயணம் ராமாயணத்துல. மகாபாரதமே அப்படிதான் உருவாது ஆமா அப்படின்னு. ஆமா இப்ப இந்த ஆபரேஷன் பேருமே வந்து பாத்தீங்கன்னா சிந்தூர்னு ஆபரேஷன் வச்சிருக்காங்க. சிந்தூர். So பெண்களுக்கு இணைக்கப்பட்ட அநீதிக்காக தான் இந்த போரே வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு. சோ இது வந்து நம்ம இதிகாசங்களோட ஒப்பிடுற அளவுக்கு இந்த ஒரு வார் வந்து இருக்கு. சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா நம்ம இந்தியாவோட போர் புரியறதுக்கான ஒரு ஈக்குவல் வல்லமையோட ஒரு நாடு இருந்தா அதை பத்தி நம்ம ஒரி பண்ணலாம். ம். உண்மையிலே சொல்ல போனா நம்ம இந்திய நாட்டோடைய சூப்பர் பவர் நேச்சரோட, அதுவும் குறிப்பா மிலிட்ரியோடைய டிஃபென்ஸோடைய ஸ்ட்ரென்த்தோட கம்பேர் பண்ணும்போது பாகிஸ்தான் வந்து ஒன்றுமே கிடையாது. ம். இந்த போர் கிடையாது நம்ம பிரச்சனை. இந்த போருக்கு அப்புறம் நிகழக்கூடிய நிகழ்வுகள் தான் பிரச்சனை. ஒரு பயோவார் உருவாகலாம், அல்லது இந்த தீவிரவாத போக்கு வந்து இன்னும் அதிகமாகலாம். சோ எக்கனாமிக்கலாவும் ஆமா, நிறைய நிறைய பாதிப்புகள் வரும். உண்மையிலே 2 பக்கமுமே பாதிப்புகள்ங்கிறது இருக்கும். இந்தியா பக்கம் வந்து கம்மியாகவும், அவர்கள் சைடு வந்து கிட்டத்தட்ட வந்து துவம்சம் பண்ணிட்டு வந்தா கூட, நம்ம சைட்லயும் ஒரு 20% பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம வந்து இந்த அட்டாக் நம்ம பண்ணியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு தள்ளினதே பாகிஸ்தான் தான். ஆமா அவங்க வந்து எல்லை தாண்டி வந்து ஒரு அப்பாவி மக்களை அவங்க கொன்று குவித்ததுங்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம். கண்டிப்பா. இதற்கு எந்த நாடா இருந்தாலும் ரியாக்ட் பண்ணியே தீரணும். இதற்கு பண்ணாம இருந்தாதான் அதுதான் குற்றம். உண்மையிலே எத்தனை பேர் வந்து இப்போ பொட்டை இழந்திருப்பாங்க. அந்த ஒரு தங்களுடைய மாங்கல்யத்தை இழந்த ஒரு பெண்மணிகளுக்கான ஒரு பதிலடியாக தான் ஆபரேஷன் சிந்தூருங்கிறதே வந்து அவங்க வைத்த அந்த, ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுமே வந்து மாங்கல்யம் சுடும்போது அந்த சிந்தூரத்தை வைப்பாங்க நெத்தியில. கண்டிப்பா. அதை குறிச்சு தான் அவங்க அந்த நேமே வைக்கிறாங்க. காரணம் இது ஒரு மிக சரியான பதிலடி தான். ஆனா இதுல வெற்றி அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக சார். இந்த பாகல்காம் அப்படிங்கிற ஒரு ஏரியா காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் நடந்த அட்டாக். ஸோ இது வந்து ஏப்ரல் 22ஆம் தேதி வந்து நடந்தது. ஸோ அதுக்கப்புறமா இப்போ நம்ம பதிலடி வந்து கொடுத்துருக்குறோம் மே 7ஆம் தேதி. ஸோ இந்த நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக இருக்கு? இதுவுமே வந்து இந்த செவ்வாய் ஆதிக்கத்தின் கீழே தான் இந்த நாட்களுமே ஆரம்பிக்குதா? பொதுவாகவே இந்த ஒரு அசுர கிரகங்கள், அதே மாதிரி ஒரு சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும்போது ஒரு வைரஸ் தொற்று ஏற்படுவதோ, ஒரு உயிர் பலி ஏற்படுவதோ, அசம்பாவிதங்கள் ஏற்படுவதோ இயற்கையாக ஒரு விஷயம். இப்போ இலையுதிர் காலத்துல இலைகள் உதிர்ந்தே ஆகணும். அது மாதிரி இப்போ 22 ஏப்ரல்ல இது நடந்தது அப்படிங்கும்போது அங்கேயே ராகு சம்மந்தப்பட்டுறாரு. 22 2+2 4, அதனுடைய கூட்டுத்தொகை கூட சனி கிரகத்திற்குரிய 8ஆம் எண். இரண்டுமே சர்ப்ப கிரகங்கள் தான், ராகும் சரி சனியும் சரி. இப்போ நம்மளுடைய போர், இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நாள் வந்து நம்ம வந்து 7/5/2025 பேசிட்டு இருக்கோம். இந்த 7ஆம் தேதி காலையில தான், இன்னைக்கு தான் பிரச்சனை, நம்ம போர் தொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா கேதுவின் ஆதிக்கத்தில் துவங்கக்கூடிய ஒரு நாள் தான். அதுவுமே ஒரு சர்ப்ப கிரகங்கள் தான். ஆனா இந்தியாவுக்கு அந்த 7ஆம் எண் வந்து எப்போதுமே சரி துணை நின்றுருக்கு. இந்தியாவுக்கு அது வந்து ஒரு ஃபேவர் பண்ணியிருக்கு, லக்காக இருந்திருக்கு. இதுல வந்து நமக்கு சில இழப்புகள் இருந்தாலுமே கூட நம்ம அச்சுறுத்திய தீவிரவாதத்தை நம்ம வந்து ஒடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் உறுதியான ஒரு விஷயமா நடக்க போகுது. ஓகே சார். இப்போ வந்து இந்த வார் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் நம்மளோட இந்த வார் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எப்பயுமே எல்லா கண்ட்ரியுமே வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. சைனா கூடினப்பையும் இந்த ஒரு விஷயம் தான் சொன்னாங்க, நீங்க 2 பேருமே பேசி ஒரு முடிவு எடுத்துக்கோங்க, இது உங்களுக்குள்ளேயே இந்த பிரச்சனையை பார்த்துக்கோங்க, மற்ற கண்ட்ரிகள் யாரும் இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே உக்ரைன் ரஷ்யா போர், ஸோ இதுவுமே வந்து பார்த்தோம், இன்னும் வரைக்கும் மற்ற எந்த கண்ட்ரியுமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அது வந்து ஒரு பெரிய போராக மாற்றலை. இன்னும் அவங்களுக்குள்ளேயே தான் சண்டைகள் வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ இதே மாதிரி இன்னும் அதிகமாகிட்டு போயிடுச்சு அப்படி, ஏன்னா இன்னும் பாகிஸ்தான் வந்து உக்கிரமாக இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து உங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம், ஸோ இன்னும் எங்களுக்கு வந்து அண்டை நாடுகளோட சப்போர்ட் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இது மற்ற கண்ட்ரிஸ் இதில் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா குறைவா? மிக குறைவு. காரணம் என்னன்னா, முதலில் அராஜகத்தை ஆரம்பித்தது அந்த நாடு தான்.
அவங்க இப்போ இல்லை, புதுசாக இல்லை, ஆரம்பத்துலேருந்தே அதை செய்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது நன்றாகவே தெரியுது. எல்லாத்துக்கும் மேலே வல்லரசு நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவாகட்டும், ரஷ்யாவாகட்டும், இவர்களுடைய சப்போர்ட் எல்லாம் இந்தியா பக்கம் தான் இருக்குது. காரணம், நம்ம பக்கம் வந்து ஆரம்பத்திலிருந்தே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர். பிகாஸ் நம்ம வந்து அந்த இறையாண்மையை காப்பாற்றக்கூடிய ஒரு நாடு. நம்ம வந்து எதையுமே வந்து பயங்கரவாதத்துக்கோ அல்லது ஒரு அராஜகத்துக்கோ நம்ம இடம் கொடுக்காத ஒரு நாடு. நம்ம மக்களை தாக்கும்போது அது எந்த நாடாக இருந்தாலும் ரியாக்ட் பண்ணியே தீர்வாங்கங்கிறத அண்டை நாடுகளும் புரிந்து கொண்டுதான் இருக்குது. இப்ப இந்த ஆண்டின் வெண்பா பாடலாக இடைக்காடர் சித்தர் சொல்லியிருக்கிற விஷயமே, இந்த விஸ்வாவசு அப்படின்னா, விஸ்வம் அப்படின்னாலே செவ்வாய் தான். செவ்வாய்ங்கிற கிரகத்தை தான் குறிக்குது. வசுங்கிறது வந்து வெளிச்சம், சூரியனுக்குரிய வெளிச்சம். இந்த ஆண்டின் ராஜாவே சூரியன் தான். அரசாளக்கூடிய ஒரு கிரகம். பொதுவாகவே வந்து சூர்யானாலே ஒரு பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட ராஜாவை குறிக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் இருக்கக்கூடியதான். ஸோ ஒரு ராஜாவாக இருந்து என்ன செய்யணுமோ அதை தான் நம்ம நாடு வந்து செய்யுது. இதுல வந்து எதிரி நாடான பாகிஸ்தானுக்கு மறைமுக உதவிகள் சில நாடுகள், அதாவது நம்ம இந்தியாவின் மீது பொறாமை கொண்ட அல்லது இதன் வளர்ச்சியின் மீது கண் வைத்திருக்கக்கூடிய அண்டை நாடான சீனாவும் சரி, துருக்கியும் சரி, இவங்க வந்து உதவி செய்யலாம். ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்காது. ஏன்னா மற்ற நாடுகள் நமக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கும் போது, இப்ப நமக்கு இந்த அணுகுண்டுகள், வெடிகுண்டுகள் பாத்தீங்கன்னா, ஹேமர்ங்கிற வெடிகுண்டெல்லாம் வந்து பிரான்ஸ் நாடு கொடுத்துருக்கு இப்ப இந்த போர்ல. சோ இது மாதிரி சப்போர்ட் நமக்கு நிறைய இருக்கும்போது பாகிஸ்தானால அதை எதிர்கொள்ளவே முடியாது. இப்ப அவர்களுடைய நாட்டிலேயே பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஊடகங்கள்ல மீன்ஸாவே வந்து தங்களுடைய அரசாங்கத்தை கிண்டல் பண்றாங்களாம். 9 மணிக்கு மேல எங்களுக்கு வந்து கேஸ் கிடைக்கிறது இல்லை, அது எரிபொருளே அவங்கள்ட்ட இல்ல. இப்ப எரிபொருள் இல்ல, தண்ணீர் இல்ல, பினான்சியலா இல்ல. அப்புறம் எதை வச்சு அவங்க சண்டை போடுவாங்க? சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். அவங்க சும்மா உதார் விட்டுட்டு இருக்காங்க. நான் வரண்டா எல்லைக்கு வரண்டான்னு இந்த வடிவேலு தலைநகர படத்துல சொல்ற மாதிரி, இந்த வரண்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க உதார் தான் விடுறாங்களே வெளிய. அவர்களால் முடியாது. அதோட இது வந்து பெரிய புண்ணிய பூமி நம்மளுடைய நாடு. அவ்வளவு சீக்கிரம் நம்ம நாட்டை வந்து ஒண்ணுமே பண்ணிட முடியாது, அசைச்சிட முடியாது. சிலவித அந்த ஒரு கொலாட்ரல் டேமேஜ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு போருங்கிறது நடக்கும்போது சில பல உயிர்கள் சேதமாவதே நம்மளால தவிர்க்க முடியாதுதான். இப்ப நம்ம சைட்லயே ஒரு 2 ஃபிளைட் வந்து சுடப்பட்டிருக்குன்னு அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனா அபிஷியலா இன்னும் அது நிரூபிக்கப்படலை. பட் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும். 12 வீரர்களை கூட பிடித்து விட்டோம்னு அவங்க சொல்றாங்களாம். நம்மளோட இந்திய வீரர்கள் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களாம். பட் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும்னாலும், நம்ம ஒரு வைரஸோ இல்லை கேன்சர் கட்டியை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது வலிக்கத்தான் செய்யும். அந்த வலியை நம்ம பொறுத்துக்க தான் வேணும். அப்பதான் ஒட்டுமொத்த நாட்டுக்குமே அது ஒரு ப்ரொடெக்ஷன் அமையும். ஓகே சார். கிட்டத்தட்ட வந்து 1971 வந்து பாகிஸ்தானுக்கு இதே மாதிரியான ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டது. அதற்கப்புறமா பல வருடங்கள் கழித்து இந்த 2025 திரும்பவும் காஷ்மீர் மீது ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதல் வந்து நடந்திருக்கு. காஷ்மீரோடைய சர்ச்சை வந்து நாளுக்கு நாள் அடுத்தடுத்து தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இது வந்து ஒரு முடிவு பெறாத ஒரு விஷயமாக தான் இருக்கு. இதுக்கு முடிவு அப்படிங்கிறது கிடைக்குமா, கிடைக்காதா சார்? இது ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா தான் இருக்கு. இதற்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் முடிவுங்கிறது வராது. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, திருடனால் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுங்கிறது வந்து தீவிரவாதத்துக்குமே பொருந்தும். அதுல நிறைய அரசியல் சம்பந்தப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து எது சரிங்கிறது அவர்களுக்கே நன்றாக புரியும். இப்ப இந்த பஹல்காம் அட்டாக்ல பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த அப்பாவி மக்களை காப்பாற்றியதுல ஒரு இஸ்லாம் பெரியவரும் உண்டு. அவருமே வந்து அவங்கள வந்து சேஃப்கார்ட் பண்ணியிருக்காரு. அதே இஸ்லாமியத்தை தொட்டு அவங்க வந்து இதை வந்து ஒரு சுதந்திர போர் மாதிரி அவங்க அதை கிரியேட் பண்றாங்க. பட் அது உண்மை அல்ல அப்படிங்கிறது மிக சரியான பாதையில இருக்கக்கூடிய, மறைநூல் சொல்ற பாதையில இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். ஆனா அவங்கள பொறுத்த அளவுக்கு தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. அதனால அவங்கள வந்து அவ்வளவு சீக்கிரம் தட்டி எழுப்ப முடியாது. அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நம்மளும் வந்து இதை எதிர்த்து கொண்டேதான் இருப்போம். ஓகே சார். இப்போ இந்த வார் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான ஒரு நடக்கிற ஒரு வாராக தான் இருக்கு. ஸோ இன்ன வரைக்கும் மற்ற எந்த ஒரு கண்ட்ரியும் இதுல இன்வால்வ் ஆகல. மேபி இது வந்து இந்த ஒரு வார் வந்து ஒரு பெரிய அளவுல போச்சு, சரி 2 பேருக்குமே ஒரு பெரிய அளவுல போச்சு அப்படின்னா, கொலாட்ரல் டேமேஜ் அண்ட் எக்கனாமிக்கல் இது வந்து மிகப்பெரிய அடிகள் வாங்கும். ஸோ அது எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபினான்ஷியலா எந்த அளவுக்கு இந்தியா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஃபேஸ் பண்ணிடுவோம். நம்ம அந்த அட்டாக்கை வந்து நம்ம வந்து எதிர்கொண்டுருவோம். அதற்குரிய அனைத்து விதமான ஒரு நாலேஜ் ஷேரிங்கோட தான் இந்த போரையே நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோன்னே செய்யலை. மிக சரியாக திட்டமிட்டே அதற்குரிய கான்சிக்வன்சஸ் எல்லாம் அறிந்து கொண்டு தான் நம்ம நாடு இறங்கியிருக்கு. அதே அவங்களுடைய இராணுவத்துறை அமைச்சரே பார்த்தீங்கன்னா ஏனோ தானோன்னு பேசுறாரு. ஆமாங்க, நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து தீவிரவாதிகளுக்கெல்லாம் புகலிடம் கொடுத்துருந்தோம், அதனால நாங்கள் என்ன அவதிப்பட்டோங்கிறது தெரியும், இனிமேல் அது பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக ஒத்துக்கிறாரு. அப்படி கொடுத்துருக்க மறுபடியும் செய்திருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயங்கிறது உலக அரங்கில் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. பட் நம்மளை பொறுத்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராய்ந்து இப்போ இதே போர் நடந்த இந்த நாளில் கிட்டத்தட்ட நம்ம ஆல் ஓவர் இந்தியாவில் போர் பதட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணணுங்கிற ஒரு ட்ரில் ஒர்க் போயிட்டு இருக்கு அனைத்து ஸ்டேட்லையும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த அளவுக்கு சென்னையில் உங்களுக்கு எண்ணூர் அனல் மின் நிலையம், கல்பாக்கம், இங்கெல்லாம் வந்து அந்த ட்ரில் போயிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ரீ பிளான்டாக தான் இறங்கியிருக்கோம். அப்படி ப்ரீ பிளான்டாக இறங்கியிருக்கோங்கும்போது நம்மளுடைய பாதகங்களை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம். அதோட உதவுவதற்கு தன்னார்வ பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களாகட்டும், தனி மனிதர்களாகட்டும், சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ராணுவ வீரர்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொன்னதுக்கே ஏகப்பட்ட பேர் முன் வந்து பணத்தை கொடுக்குறாங்க. இதே ஒரு அரசாங்கம் அஃபிஷியலா வெளியிடுறாங்கன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து கண்டிப்பாக தங்களுடைய பொருளுதவிகள்லாம் நம்ம நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இதே பாகிஸ்தான் விஷயத்துல யோசிச்சு பாருங்க, அங்க பொதுமக்கள்கிட்டே ஒன்றும் இல்லை. இங்கேயாச்சும் வந்து உதவி பண்ணுவதற்கு அரசாங்கத்தோட கை கோர்ப்பதற்கு மக்கள் ரெடி. அங்கே அரசாங்கமே மக்களை கவனிக்கலாம், மக்கள் கையிலையும் காசு இல்லைங்கும் போது நம்மள்கிட்ட நமக்கு கிடைக்கக்கூடிய பாதிப்புகள்ங்கிறது கம்மி தான். அதனால நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம். கண்டிப்பா. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நம்ம அம்பானி அவர்களும் வந்து அந்த பஹல்காம்ல அட்டாக் ஆன இன்ஜுரி ஆனவங்களுக்கும் இலவச ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ இதுவும் நிறைய வரவேற்க விஷயம்தான். ஸோ இந்த அட்டாக் எந்த அளவுக்கு உயிர் சேதத்தை ஏற்படுத்தும், எந்த அளவுக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த வருஷத்தினுடைய தன்மையை பற்றி சொல்லும் போதே சொன்னோம், நிறைய உயிரிழப்புகள் இருக்கத்தான் போகுது. அது இயற்கை பேரிடர்களாகவும் இருக்கலாம், போர்களாகவும் இருக்கலாம். போருக்கான தன்மையுள்ள ஒரு எண்ணிக்கையில தான் இந்த ஆண்டே பிறந்திருக்கு. 9ஆம் ஆண்டில் ஆதிக்கத்தில் தான் பிறந்திருக்கு. இதைத்தான் வந்து அந்த சித்தர் பாடல் நம்ம இந்த வருஷத்துக்கான வெண்பா பாடல்ல இடைக்காடரும் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ இந்த ஆண்டில் வந்து குழந்தைகளுடைய உயிர்கள் நிறைய போகும். குழந்தைகளுடைய உயிர்கள் போவதற்கு இது போன்ற விஷயங்கள் கூட போர் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள்ல கூட காரணங்களாக அமையும். ஏன்னா இப்போ அவங்க பதிலடி எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பட் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரீ பிளான்டா அங்கே உள்ள மக்களை அப்புறப்படுத்துவது, ஒரு சேஃபான பிளேஸ்ல வைப்பது, அல்லது ஒரு சைரன் ஒலி ஒலிக்கப்படும் பொழுது அந்த பங்கர் ரூம்ல போய் தஞ்சம் அடைகிறது, இதை பற்றியெல்லாம் நம்ம நாடு வந்து யோசிக்காமல் இல்லை. ஆனா சில உயிரிழப்புகள் இருக்கவே செய்யும். அது பெரிதளவுக்கு இல்லாத வகையில நம்ம நாடு பாதுகாக்கும். பட் இந்த வருடம் வந்து எல்லா வகையிலையுமே எல்லாருமே தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டாயத்துல இருக்காங்க. இதற்கு அப்புறம் இந்த போருங்கிறது நம்ம இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த போருக்கு அப்புறம் ஒரு வைரஸ் அட்டாக்குங்கிறதும் அறியப்படுது. பெரிய அளவுக்கு, சாதாரணமா இல்ல, ரொம்ப பெரிய அளவுக்கு மாசு. இப்ப எப்படி கொரோனா காலத்துல ஒரு இது பண்ணமோ அது மாதிரி ரத்த சம்பந்தமான, அதாவது இந்த செவ்வாயின் நிறத்தை பத்தி சொன்னேன் இல்லையா. ஸோ ஒரு சிவப்பு நிறமுள்ள ஒரு வைரஸ் கிருமியினால் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இந்த மக்களுக்கு இருக்கு, அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இது வந்து பயோவாராக ஆமா இருக்கும், அதுவுமே இருக்கும், அதுவுமே நிறைய இருக்கும். எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ரெடி. பை ஆல் மீன்ஸ்னா பொருளாதார ரீதியாகவும் சரி, இராணுவத்தின் அடிப்படையிலையும் சரி, மருத்துவ உதவியிலையும் சரி, நம்ம வந்து எல்லா வகையிலையுமே தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக சார். ஸோ இந்த ஒரு விஷயமும் எங்களுக்காக ஒரு வார்னிங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இந்த விஷயங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு. அதுலேயும் குறிப்பாக இந்த ஸ்ட்ரைக் வந்து எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு. ஸோ யாருமே எதிர்பார்க்கல, இந்த ஒரு நேரத்தை வந்து யாருமே எதிர்பார்க்கல. சரி, ஓகே, இன்னும் பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு காலையில் எல்லாரும் எந்திரிச்சு பார்க்கும்போது தாக்குதல் நடத்திட்டாங்க. எதிரிகள் தங்கியிருந்த 9 முகாம்களில் வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னு இரவோடு இரவாக 1:44 மணிக்கு வந்து இந்த
ஸ்ட்ரைக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த நேரம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட நேரமாக இருக்கு? ஆக்சுவலாக இதில் நேரம்ங்கிறத விட இப்போ இந்த கிரக காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி, ராகு, ஏகப்பட்ட கிரகங்கள் எல்லாம் குழுமி ஒரே இடத்துல மீனத்துல போய் உட்காந்துருக்காங்க. அது என்ன வீடு? குருவுடைய வீடு. குருவுடைய வீட்டுல சனி போன்ற கிரகங்கள்லாம் வந்து எல்லாரும் குழுமி ஒரே இடத்துல இருக்கும்போது தான் இது மாதிரியான ஒரு எல்லா கிரகங்களும் ஒன்று கூடி இருந்த சமயம், குறிப்பாக ராகு சம்பந்தப்பட்டிருந்த சமயத்துல தான் கொரோனா தாக்குதல் அப்படிங்கிறது 2019 எண்டுல 2020 வந்துச்சு. அதே மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்பயுமே இருக்கு. இது இன்றைய அதிகாலை பொழுது 1:44 சரியாக ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள்னா தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். பட் இந்த கிரக நிலைகள் வந்து மறுபடியுமே மே 15 இப்ப 7ஆம் தேதி நம்ம பேசிட்டு இருக்கோம்னா அடுத்த ஒரு 7 நாள்ல மாறப்போகுது. எல்லாமே மாறப்போகுது. ராகு வந்து ஒரு பக்கம் இறங்கி கும்பத்துல வருவாரு. குருவோடைய நகர்வு வந்து ராகுவை பார்க்கும். சோ இது எல்லாமே தனியும். குருவோடைய பார்வைக்குள்ளார ராகு வருவார். அப்ப குரு வந்து சுபகிரகம். குரு வந்து ராகுவை பார்க்கும் பொழுது இது தணிக்கவே செய்வார். சோ இந்த சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறது கட்டுக்குள் தான் இருக்கும் அப்படிங்கிறது போகாது. அந்த அளவுக்கு வந்து இது ஒரு நல்ல செய்தி தான். பட் கொலாட்ரல் டேமேஜ் அப்படிங்கிறது இருக்கவே செய்தாலும் நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு தான் இருக்கும். நம்மளுடைய கையை மீறி எதுவும் போகாதுங்கிறத தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக சார். ஸோ இந்த பஹல்காம் அட்டாக் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக் வந்து நம்மளுடைய இந்தியா முன்னெடுத்து ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலை வந்து எதிரி நாடுக்கு மேலே செய்திருக்கிறாங்க. ஸோ அதனுடைய நிலைப்பாடு ஆல்ரெடி நம்ம வந்து 2025 புத்தாண்டு பலன்கள்லேயே வந்து இந்த மாதிரியான ஒரு போர் வந்து வரப்போகிறது அப்படிங்கிறது மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ நிறைய பேருடைய கணிப்புகள் இன்று வந்து சாத்தியமாக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை பற்றின முழு விவரம் இந்த நேர்காணலில் எங்களுக்காக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.